ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருசி கிச்சன். இன்னைக்கு நம்ம ருசி கிச்சன்ல பால்வாடி சத்து மாவுல செஞ்ச முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். இதை 10 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்களுக்கு சத்து மாவு வச்சு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல பால்வாடி சத்து மாவு 1 கப் சேர்த்துக்கலாம். அடுத்ததா 1/2 கப் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் எள்ளு, 1/4 டீஸ்பூன் ஓமம். ஓமம் நல்லா கசக்கி சேர்த்துக்கிட்டோம்னா நல்ல வாசனையா இருக்கும். அடுத்ததா 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்ததா 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூடான எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூடான எண்ணெய் எதுக்காக சேர்க்கிறோம்னா நல்ல முறுமுறுப்பா வரணுங்கிறதுக்காக. இப்போ கைட்டு பிசைஞ்சிக்கலாம். நல்லா அந்த எண்ணெயோட சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அப்புறம் 3/4 கப் தண்ணி எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரே நேரத்துல ஒட்டு மொத்தமா சேர்த்துக்காம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. முறுக்கு மாவு பர்ஃபெக்டா ரெடி ஆயிடுச்சு. இதை கொஞ்ச நேரம் செட் பண்ணணுங்கிற அவசியம்லாம் இல்லை. டைரக்டா முறுக்கு செஞ்சிடலாம். முறுக்கு குழல் எடுத்திருக்கேன். இதுல 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து கிரீஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமா முறுக்கு மாவு எடுத்து அந்த குழல்ல வச்சிடலாம். எண்ணெயை காய வச்சிருந்தேன். இப்போ சூடாயிடுச்சான்னு பார்க்கலாம். சின்ன பீஸ் எடுத்து போட்டிருக்கேன். சூடாயிடுச்சு எண்ணெய். முறுக்கு டைரக்டாவே இதுல புழிஞ்சிடலாம். பிகாஸ் இதுல சத்து மாவு சேர்த்துருக்கிறதுனால ஷேப் வராது. அதனால நம்ம டைரக்டாவே புழிஞ்சிடலாம். ஈவனா ஃப்ரை பண்ணலாம். எண்ணெய் எல்லாம் அடங்குனதும் நம்ம முறுக்கு எடுத்துடலாம். பாருங்க, பார்க்கவே எவ்வளவு கிறிஸ்பியா இருக்குன்னு. சத்து மாவுல செஞ்ச முறுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்கறதுக்கு ருசி கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனும் பிரஸ் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.